ஆட்டைய போட்டாங்க. இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, எல்லாரும் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஓகே? திருட்டை பத்தி ஊர் மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. என்ன உங்க ஊர்ல கோயில கலவாண்டாங்கல, திருடனை கண்டுபிடிச்சா ஒப்படைக்கிறா, நானும் சட்டப்படி பாத்துக்கிறோம். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க நாட்டாமையை தவிர வேற யாரையும் நாங்க நம்ப மாட்டோம். எங்க நாட்டாமை எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவர் நின்னா தேரு, நான் தான் ஊரே நடந்து வர மாதிரி இருக்கும். தம்பி, நாங்க போலீஸ் விரல் இல்ல ஐயா. நீங்க எங்கேயும் போய் அடி வாங்கிறாதீங்க தம்பி. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. சரி, நாங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம், இதுக்கு மேல உங்க இஷ்டம். சிங்கப்பட்டு போறாங்க, இதுல என்னடா கெத்து வேண்டி இருக்கு? அவ்வளவு பெரிய காமெடி இல்லை. பஞ்சாயத்து அம்மன் நகைக்கு என்ன பண்றது? அம்மன் நகை காணா போனதுனால ஐயாவே அம்மனுக்கு நகை போடுவாரு. டேய் மனுஷோங்கயா, ஒரு ஃப்ளோர் வந்துருச்சு. இப்ப நாங்க கதையோட முக்கியமான இடத்துக்கே வந்திருக்கோம். அந்த திருடனுங்க யாரு, அவங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? போன திருட்டு சக்சஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து நாட்டாம வீட்டுக்கு திருடப்போமா? குட் ஐடியா. இதோ பாருங்க, இதான் நாட்டாம வீட்டு மேப். இதான் நாட்டாமோட ரூம். பாஸ், நாட்டாம ரூம்ல இருந்து 2 அடி எடுத்து வச்சா சமயம் கிட்டு பாஸ். நான் உன்னை பாராட்டுறேன். இதான் அந்த பணம் இருக்கிற இடம். பாஸ், பணம் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல கூட சமயம் கிட்டுதான் பாஸ். ஏண்டா டேய், சாப்பாடை தவிர வேற எதை பத்தியும் பேசியே துளை மாட்டீங்களா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. டேய் நீ இங்கிட்டு போ, டேய் நீ அங்கிட்டு போ, டேய் நீ நேரா போடா. ஓகேப்பா. அட இல்லடா, வெளிய போறீங்க, இங்கிட்ட போங்கடா. ஓகே, லெட்ஸ் ப்ளே தி கேம். இது பாஸ், இந்த செம்பு எடுத்துட்டு அதான் பாத்துட்டாங்களா? சரி பாஸ், ஓடுங்க. இப்ப அவங்க பாஸ் பேர் என்னன்னு கேளு. பாஸ் பேருடா. அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கார்பெட் மாட்டியா? ஹலோ, சொல்லுங்க பாஸ். என்னடா பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்களா? ஆமா பாஸ். டேய் நாட்டாம வருவாரு, திருடுனீங்களான்னு கேட்பாரு. எதையும் சொல்லி தொலைஞ்சிடாதீங்களா பாஸ். நீங்க எங்க இருக்கீங்க? அதையும் சொல்லிடாதரா. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதரா. உங்க தலைவன் என்னடா சொன்னா? நாட்டாம வருவாரு, என்ன கவனிங்கன்னு கேட்பாரு. எதையுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாரு. ஓ அப்படியா சொன்னா? என்ன சொன்னா நீ சொல்லு. நாட்டாம வருவாரு, என்ன கவனிங்கன்னு கேட்பாரு. எதையுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாரு. ரொம்ப கடுப்பேத்துறாங்க. டேய் அந்த போனை என்கிட்ட குடுறா. ஹலோ, யாரா நீ? பாஸ். I don't know who you are, where you are. I'm coming for you. But once I get to you, I will kill you. I'm waiting. நம்மளும் அவசரப்பட்டு வரோம்னு சொல்லிட்டோம். இப்ப எவனை அனுப்புறது? பஞ்சாயத்து போலீஸ கூடுமா? மூக்கு பொட்டப்பா இருந்தா இப்படித்தான் யோசிக்க தோணுமா? ஏய் ஏதாச்சும் ஐடியா கொடுங்கடா. நாங்க வரலாமா? குறுக்க பேச
எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ண. ஓகே ஓகே நாட்டாம அவன் உங்க சைஸ பார்த்து உங்க வீட்டுல திருடி இருக்கானா? அவன் கண்டிப்பா பெரிய திருடனா தான் இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்றது? We have to follow Operation B. அப்படின்னா Operation Boss. இந்த ஆபரேஷன் B ல மொத்தம் 5 ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, நம்ம பிடிபட்ட திருடங்களை முதல்ல ரிலீஸ் பண்றோம். ரூல் நம்பர் 2, விடிபட்டவங்க தெரியாம அவங்களை ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 3, இந்த ஆபரேஷன் முடியறதையும் நீங்க தேவையான எல்லா செலவையும் நீங்களே எடுத்துக்கணும். ரூல் நம்பர் 4, அவங்க நாங்க பிடிக்கலாலும் நீங்க வையக்கூடாது, திட்டக்கூடாது. ரூல் நம்பர் 5, இனிமேல் எங்களை வெட்டி பசங்கன்னு கூப்பிடக்கூடாது. தம்பி உன்ட்ட ஆர்வம் இல்ல, ஆர்வம் வேணும். இதை நான் மட்டும் தனியா எடுக்க வேண்டிய முடிவு இல்ல, அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த செலவுக்கு பயந்தும் இந்த ஆபரேஷன் கைவிட்டவே கூடாது. டன். நீங்க கிளம்பலாம். வந்தாங்க, பிடிச்சாங்க, விட்டாங்க, என்னன்னே தெரியல. சரி போவோம். Are you waiting? Let's go. நாட்டாம இந்தாங்க, இனிமேல உங்க பருப்பு பொறுப்பு விருப்பத்தாம போடா. ஹலோ, நான் வருத்தமில்ல வாலிப சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? சொல்லுங்க. ஓ, பாட்டு பாடணுங்களா? ஓ, ஹிந்திக்கேவா? ஓ, சரி சரி, பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னைக்குங்க? ஜூலை 15th வந்து நான் எல்ஏல இருக்கேங்க. ஹலோ, பாகிஸ்தான் எல்லை இல்லைங்க, எல்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுறேன். ஏன் அதுக்கப்புறம் 19ஆம் தேதி அப்படியே நான் லண்டன் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா வர்றேன். நாங்க எல்லாரும் விளையாட்டு என் வீட்டை திருநியா? என்ன திருநியா? தம்பி நான் கரெக்டான பேசுறேன். ஆமா, கரெக்டாக பேசுறீங்க. தம்பி நான் பேசுறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என் வீட்டை திருநியா? என்ன திருநியா? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? ஐயா பொறுமையா பேசுங்க. என்ன பொறுமையா பேசுங்க? ஐயா கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? இல்ல பழக்கப்படாம இருங்க. என்ன பழக்கப்படாம இருக்க? ஐயோ, இவர ஆரம்பிச்சாரா? தம்பி ஒரு பெரிய மனுஷன் கிட்ட இப்படியா பேசுறது? என்ன எப்படியா பேசுறது? என்னையா நீங்க எப்படியா பேசணும்? என் வீட்டை திருநா உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? 10 சார்ஜ் ஐடி கொடுக்குறா. அதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? உங்க நாட்டாம எப்படி இந்த போஸ்டுக்கு வந்தாரு தெரியுமா? Now flashback. டேய் போடா வெளியில. அப்பா உன் பதவி எந்த கொடுத்தா நான் கண்டிப்பா பொறுப்பா இருப்பேன்பா, என்ன நம்புப்பா. என் பதவி ஓட்ட வேற கொடுத்து ஊர் மக்களை நடுத்தருக்கு கொண்டு வாடா. சொன்னா புரிஞ்சுக்கீங்கப்பா. என்னக்கா அப்பா? என்ன அப்பா கூப்பிடாத வாயா. அப்ப வாரன்னு கூப்பிடுவா. எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். போடா குஞ்சுங்க பாதம். நீங்க கூப்பிட்டுக்கண்ணா. குஞ்சு பாதம், குஞ்சு பாதம். ஆமா, இப்படிதான் அவங்க நாட்டாம அவங்க அப்பாவே ஏமாத்தி பதவிக்கு வந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு என்ன தண்டனை? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். வர வெள்ளிக்கிழமை நாட்டாமைக்கும் திருநக்கும் சண்டை. அதுல யார் ஜெயிக்கிறாளோ அதுக்கப்புறம் தான் முடியுது. ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் நான் பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்தினீங்களே, வாங்கல. உன்னோட கடைசி ஆசை என்ன? நான் ப்ரே பண்ணணும் ப்ளீஸ். ஓகே பண்ணு. காளியாத்தா, மாரியாத்தா, சென்னாத்தா, முப்பாத்தா, ஏத்தாலாம் மங்கா. என்ன யாராலையும்
சமாளிக்க முடியாது. உங்க அப்பாவே ஏமாத்தி இந்த பதவிக்கு வந்திருக்க, உங்ககிட்ட இந்த பதவி கொடுத்து ஊர் மக்களை நாங்களே கெடுக்கவா? இனிமேல் இந்த கிராமத்துக்கு நான் இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? இல்லனே, நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். தம்பி, நான் ஒன்னும் சாதல. ஹலோ தம்பி. ஹலோ சுபாயா? ஏய் நில்லா. என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? சொன்னா கேளு. நீ தான் பேசுறியா? How are you? வேண்டாம். Is it? I don't know. Why are you coming? Leave it. டேய், நீ நிக்க போறியா இல்லையா? Be happy. Cool down, cool down, cool down. இதனால நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஆசைக்கு வயதில்லை, இளமைக்கு எல்லை இல்லை.